गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अतः श्रीमत् शङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விஜயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஷரத்ருத்து, துலா மாதம், அதாவது ஐப்பசி மாதம், சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம், தனிஷ்டா நட்சத்திரம். அப்பேற்பட்ட ஒசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். போன தடவை, அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே முன்னாடி, இந்த 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் துருவ சரித்திரம் ஆரம்பம். அதில் முதல் ஸ்லோகத்திலேருந்து 34 ஸ்லோகங்கள் வரை அத்தியானம் பண்ணியிருந்தோம். துருவசுவாமியுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்பவும் உயர்ந்த ஒரு சரித்திரம். ஏனென்றால் ஒரு சிசுவான ஒன்றும் அறியாத ஒரு பாலகன், அவன் மனசில் இருக்கப்பட்ட வியாக்குலத்தினால
அம்மாட்ட போய் கேட்டு அழுது அழுது அம்மாவனுடைய சித்தம்மையினுடைய துர்வச்சனத்தினால மனசு பாதிக்கப்பட்டு அவன் விரக்தியம் ஏற்பட்டு அவனுக்கு கோபத்தினால அவன் காட்டுக்கு போனான். சுவாமியை பார்க்க போகிறேன், சுவாமியை பார்த்து எங்கள் அப்பா மடியில் ஏறுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்க போகிறேன் நான் சொல்லி கிளம்பிய சரித்திரம் அது. அப்பொழுது அவனுடைய சித்தம்மையான சுருச்சி ரொம்ப கொடிய வார்த்தையினால் அவங்ககிட்ட சொன்னாள், உன்னுடைய அப்பாவான உத்தானபாதனுடைய மடியில் ஏறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பகவானான ஸ்ரீமன் நாராயணனை போய் நீ உபாசிச்சு அவர் உன் முன்னாடி வருவர். அவரை நீ என்ன தெரியுமா கேட்கணும், திருப்பி எனக்கு ஜென்மா கொடுத்து எங்கள் சித்தம்மையான சுருச்சியினுடைய வயத்தில் 10 மாதம் கர்ப்பவாசம் இருந்து நான் வரணும், அப்போ தான் அப்பாவனுடைய மடியில் ஏற முடியும்னு அம்மா சொல்லியிருக்காள். அதனால் அனுகிரகம் பண்ணணும்னு போய் கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சாள். அதை அவனுடைய அம்மாவான சுனீதியும் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாலாம். அவள் சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குப்பா, நான் ஒரு அபாகியவதி, அதனால தான் என்னை கண்டா ராஜாவுக்கு பிடிக்கலை, என்னை வெளியில் துரத்தி விட்டுவிட்டாள் வனத்தில். அதனால் நீ போய் பகவானை ஆராதினாள், வேறு உபாயம் எனக்கு தெரியலேன்னாள். அப்பொழுது சின்ன பாலகனான துருவசுவாமி காட்டுக்குள்ளே நுழைஞ்சு விட்டான். நுழைஞ்சு எங்கள் அம்மா சொன்ன தெய்வமே நீ எங்கே இருக்கேன்னு கத்தினான். அவனுக்கு எப்படி உபாசனை பண்ணுறது, பகவானை தியானிக்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை. அப்பேற்பட்ட அந்த குழந்தையனுடைய சொற்கள் நாரத சுவாமி காதில் விழுந்து, நாரத சுவாமி அங்கே வந்தாராம் குழந்தையை பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அப்பொழுது அவனை ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து அவன் தலைமையில் கையை வச்சு அனுகிரகம் பண்ணாள். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், அப்பா நீ இப்படி சின்ன வயசில் கோவிச்சுட்டு ஓடி வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போய் பகவானை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கியே, அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. ஆகையினால நீ மனசில் என்ன கிடச்சிதோ அதை வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அதனால் நீ திரும்பி அம்மாகிட்ட போய்டு இந்த தபஸு நாராயணனை பார்க்குறது இந்த எண்ணங்கள்லாம் விட்டுடுனாள். அதோ நிவர்த்ததாம் ஏஷ நிர்பந்தத்தவ நிஷ்பலா யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே. கொஞ்ச நாள் ஆனால் அவனுக்கு பழகிப்படும், நீ நன்மை அடைவாள். இப்போ போய் நீ பகவான் ஆராதிக்கிறேன்னு இந்த சின்ன வயசான இந்த 5 வயசு குழந்தை நீ ஆரம்பிக்கப்படாது, திரும்பி நீ ஊருக்கு போன்னு சொன்னாள். அப்படி சொன்ன காரணம் என்னன்னா, இவ்வாறாக நம்ம சொன்னோன்னா அந்த குழந்தைக்கு தீவிரமாக பகவானை பார்க்கணும்னு எண்ணம் இருக்கா, இல்லை ஏதோ கோச்சின்னு வந்துட்டு திருப்பி நம்ம சமாதானப்படுத்தணும்னு திரும்பி போயிடுவோன்னா, எவ்வளவு தூரம் அவனுக்கு பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறத பரீட்சை பண்ணுறதுக்காக சொன்னாள். அதனால் அவர் ரொம்ப அவனுக்கு உபதேசம் பண்ணாள், யாருக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சுன்னு திருப்தி அடையணும்னாள். குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் நதாபைஹி அபிபூயதே. சில பேர் அவளுடைய ஸ்டேட்டஸுக்கு மேலே இருக்கவாளோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறேன்பாள். நான் போய் பில் கேட்ஸோட தினம் ஃப்ரெண்டாக இருக்கணும்னாக்க முடியுமோ? அவன் பெரிய பணக்காரன், அவன் இருக்கிற இடமே வேறு, நான் சாதாரண ஆசாமி, அவன் மாதிரியே நானும் இருக்கணும்னு இமிட்டேஷன் பண்ணாக்க எனக்கு வியாக்குலம்தான் ஏற்படும். அதான் சொன்னால் மைத்ரீம் சமானாத்து அன்விச்சேத்தினாள். உனக்கு சமானமாக யார் இருக்காளோ சின்ன பசங்கள்லாம் கோலி விளையாண்டுருப்பான், அவங்ககிட்ட போய் விளையாடு. நீ பாட்டுக்கு காட்டில் போய் மகர்ஷியெல்லாம் தபஸ் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பண்ணுறாள், அந்த காரியத்தை பண்ணுறேன்னு நீ வந்திருக்கியப்பா, அது பண்ணப்படாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாள். அதுக்கு பதில் துருவன், ரொம்ப தீரமான துருவன் பதில் சொன்னான். அந்த பதில் சொன்னதுலேருந்து ஆரம்பம் இன்னைக்கு 35வது ஸ்லோகம் துருவ வாச்சேன்னு ஆரம்பிக்கிறது. அந்த நாரத சுவாமி சொன்ன சொற்களுக்கு பதில் என்ன சொன்னாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹா. இது 35வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பம். துருவம் வாச்ச சோயம் ஷமோ பகவதா சுகதுக்கஹதாத்மனாம் தர்ஷித கிருபயா பும்சாம் துர்தர்ஷோஸ்மத் விதைஸ்துயः அஸ்மத் விதைஸ்துயः. துருவசுவாமி நாரத சுவாமி பார்த்து சொன்னாள், ஏ பிரம்மன்னு, யார் ஒருவனுக்கு மனசு வருத்தமாகவும் துக்கத்தாலையும் அலைஞ்சின்றிருக்கானோ அவனுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம்
சரியாகத்தான் சொன்னேன் நீங்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன உபதேசங்கள்லாம் என் மனசுக்கு சரியாக படவில்லை என்ன சொன்னான். அதாபி மே அவிநீதஸ்ய க்ஷாத்ரம் கோரமுபேயுஷः சுருச்யா துர்வச்சோ பாணைः ந பின்னே ஸ்ரயதே ஹிருதி. சுவாமின்னு எங்கள் அம்மா சித்தம்மை சுருச்சி சொன்ன வார்த்தைகள் கொடிய பானம் மாதிரி என் ஹிருதயத்தை பளந்து விடுத்து. ஒரு பெரிய அம்பு போட்டால் எப்படி ஹார்ட்டை ரெண்டாக பொளந்து தள்ளுமோ அப்படி அவளுடைய சொற்களான பானம் என் ஹிருதயத்துக்குள்ளே பாஞ்சு என்னை ரொம்ப விதை கொடுத்துருக்கு. அதோடு கூட நான் க்ஷத்ரிய தர்மத்தில் பிறந்தவன். நான் எங்களுக்கெல்லாம் ஒரே கர்வம் உண்டு, தன்மானம் உண்டு, துளி கூட தாங்க மாட்டோம் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம். ஆகையினால நீங்கள் சொன்ன உபதேசங்களெல்லாம் வேறு யாருக்கானும் சரியாக இருக்கும். என்னுடைய நிலையில் நான் அதை எடுத்துக்க முடியாது. நான் சுவாமியை தரிசனம் பண்ணியே ஆகணும்னு சொன்னான். அதாபி மே அவிநீதஸ்ய, அவிநீதஸ்ய நான் அடங்கி போகிற வேற ஜாதி இல்லை, நான் க்ஷத்ரிய ஜாதி, ஒருத்தருக்கும் அடங்காதவன் நான். அதாபி மே அவிநீதஸ்ய க்ஷாத்ரம் கோரமுபேயுஷः சுருச்யா துர்வச்சோ பாணைः ந பின்னே ஸ்ரயதே ஹிருதி. க்ஷத்ரியக்காரால் யாரானும் ஒரு அம்பு போட்டு அடித்தா உடனே ஓடிப்பட மாட்டாள், திருப்பி அம்பை போட்டு அடிப்பாள். அப்பேற்பட்ட குணம் பொருந்திய வாழவாள். அப்படி அம்மாவான சுருச்சி கொடிய சொற்கள்ங்கிற பானத்தை மேலே பிரயோகம் பண்ணியிருக்காள். அதுக்கு திருப்பி நான் போய் ஓடலாமா? என்னுடைய லட்சியத்தை நான் பூர்த்தி பண்ணிட்டு தான் திரும்பி போவேன். பகவானை பார்த்து விட்டு தான் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கிறதுக்கு இல்லைன்னு நான். பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோஹோ சாது வத்மமே ப்ரூஹ்யஸ்மத் பிதృபிர்பிரம்மன் அந்யைரப்யனதிஷ்டிதம். எனக்கு இப்பொழுது நீங்கள் உங்களை பார்த்ததுலேருந்து வேற எண்ணமாக தோணிப்பிடுது. இன்னும் பெரிய லட்சியம் எனக்கு தோணியிருக்கு. லோகத்தில் யாருக்கும் கிடைக்காத, 3 லோகத்துலேயும் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்தானம், என்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் கூட கிடைக்காத ஒரு ஸ்தானம் உண்டோ அதை நான் பகவானை கேட்டு ஆராதித்து அவருடைய அனுகிரகத்தினால அடைய வேண்டும்னு எனக்கு தோணிப்படுது. அப்படி ஒரு பெரிய லட்சியம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது கேவலம் திரும்பி போய் அப்பா மடியில் உட்காரணுங்கிற லட்சியம் மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு லட்சியம் நீங்கள் தலையில் கையை வச்சதுலேருந்து தோணிப்படுத்தினான். பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாதுவர்த்மமே ப்ரூஹ்யஸ்மத் பிதృபிர்பிரம்மன் அந்யைரப்யனதிஷ்டிதம். இன்னொருத்தருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானத்தை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோணியிருக்குன்னான். நூனம் பவான் பகவதோ யோங்கஜ பரமேஷ்டினः விதுதன் அடதே வீணாம் ஹிதாய ஜகதோர்கவத். நீங்கள் யாரு? சாதாரண ஆசாமி இல்லை, நீங்கள் சாக்ஷாத் பிரம்மா. இந்த பிரம்மாவனுடைய அங்கத்திலேருந்து தோணினவர், அங்கஜா பிரம்மாவனுடைய அங்கத்திலேருந்து தோணினவர் நீங்கள். நீங்களே பிரம்மனிஷ்டர். அப்பேற்பட்ட நீங்கள் பகவானான நீங்கள் விதுதன் அடதே வீணாம், கையில் வீணையை வச்சு மீட்டிண்டு பாடிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு 3 லோகத்துலேயும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேள். விதுதன் அடதே வீணாம் ஹிதாய ஜகதோர்கவத். எப்படி சூரியன் இப்படி காலம் எழுந்துட்டு இப்படி லோகத்தில் வசருக்கு ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காள். எதுக்கு? பூமியில் இருக்கிறவாள்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எனர்ஜியை கொடுத்துருக்கிறாளோ, அப்படியே சூரியன் மாதிரி நீங்கள் பிரகாஷிண்டு எல்லா லோகங்கள்லேயும் சஞ்சாரம் பண்ணி எல்லாருடைய ஹிதத்துக்காக போயின்ட்டுருக்கேள். எப்படி அதனால்தான் நீங்கள் என்ன அடைஞ்சிருக்கேள், என்னுடைய ஹிதத்துக்கான்னு சொன்னான். நூனம் பவான் பகவதோ யோங்கஜ பரமேஷ்டினः விதுதன் அடதே வீணாம் ஹிதாய ஜகதோர்கவத். மைத்ரேய உவாச்ச. கதை சொல்லிட்டு வர மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னாள். இத்யுதாகிருதமாகர்ண்ய பகவான் நாரதஸ்ததா பிரீத பிரத்யாகதம் பாலம்
சத்வாக்கியம் அனுகம்பயா, சத்வாக்கியம் அனுகம்பயா, அனுகம்பயா நாள் மகா கருணை ஏற்பட்டது நாரத சுவாமிக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டோடனே முதல்ல அவனை பரீட்சை பண்ணி பார்த்தாள். நாரத சுவாமி, நீ திரும்பி ஊருக்கு போகணும் நாள். இவ்வாறு தீரமாக சொன்ன வார்த்தைகளை கேட்டுவிட்டு நாரத சுவாமி அவன் மேலே மகா கருணையோடு கூட அவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். அவன்கிட்ட கருணையை காட்டி நல்ல உபதேசத்தை அவனுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தாள். அவனுக்கு பகவானை பார்க்கறதுக்கு உள்ளான மார்க்கத்தை எடுத்து உபதேசம் பண்ண போகிறாள் நாரத சுவாமி. அதை சொன்னாள் மைத்ரேயர் விதுரருக்கு. நாரதமுவாச்ச ஜனன்யாபீத பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜதம் பிரவணாத்மனா. பிரவணாத்மனா பஜ நாள். ஏ குழந்தைய துருவா, உங்கள் அம்மாவான சுருச்சி கொடூரமான வார்த்தை சொல்லியிருந்தாலும் பத்தியமான வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்காள். உனக்கு நல்ல ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய வார்த்தையத்தை எடுத்து சொல்லியிருக்காள். நல்ல ஒரு லட்சியத்தை வச்சுருக்கே நீ. ஒசத்தியான ஒரு மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணி ஒசத்தியான ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உனக்கு தோணிப்படுது. அதெல்லாம் உனக்கு ஸ்ரேயஸ்கரம். அப்போ நீ யாரை தெரியுமா பஜிக்கணும்? பகவான் வாசுதேவனை போய் பிரவணாத்மனா பஜ. உன்னுடைய மனசெல்லாம் ஒருமைப்படுத்தி பகவான்கிட்ட வச்சு அந்த வாசுதேவனை நீ பஜிக்கணும்னாள். ஜனன்யாபீத பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜதம் பிரவணாத்மனா. நீ போய் பகவான் வாசுதேவனை பஜிக்கணும்னாள். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யஹிச்சேச்ரேய ஆத்மனः ஏகம் ஏவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். நல்ல பகவன் மார்க்கத்தில் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும்னு பகவானை ஆராதிக்கிறதுக்கு வழி வேற ஒன்றும் இல்லைப்பா. பக்தி பண்ணி தான் அவனை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் முக்தி ஏற்படும். ஏகம் ஹி ஏவ, ஒரே ஒரு மார்க்கம் இருக்குன்னாள். என்ன நாள்? உன்னுடைய நல்ல ஸ்ரேயஸ்கரமான மார்க்கம் உனக்கு. அது எப்படின்னா பகவானுடைய பாத சேவனம் நாள். பகவானுடைய பாதார விந்தங்களில் அவன் மனசை வச்சு ஸ்ரீமன் நாராயணன் பகவான் வாசுதேவன் அவனுடைய பாதங்களை போய் ஹிருதயத்தில் வச்சு நீ பஜிக்கணும்டா. அப்பொழுதுதான் உனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும், உன்னதமான பதவி கிடைக்கும் நாள். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம், சதுர்வித புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதர்களெல்லாம் விரும்புவது இந்த 4 புருஷார்த்தங்கள், தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் நட்டு. அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. ஏகம் ஹி ஏவ. இந்த 4 மார்க்கங்கள்னாலையும் கடைசியில் போய் சேர வேண்டிய இடம் என்னென்னால் பகவான் ஏகம் ஹி ஏவ. பகவானை போய் ஆராதிச்சு ஹரிஹி, அந்த சுவாமி பகவான் தான் ஏகம் ஹி ஏவ. அவன்தான் ஸ்ரேயஸு, அவன்தான் நம்மளுடைய லட்சியம். அவனை அடைவதற்கு அவனுடைய பாதார விந்தங்களை தியானம் பண்ணி அவனை பஜினாள். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யைச்சேச்ரேய ஆத்மனः ஏகம் ஏவ ஹரேத் தத்ர காரணம் பாதசேவனம். தத்தாத கச்ச பத்ரந்தே. அப்போ குழந்தை சொன்னான், தாத்தா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறேள், சுவாமி ஆராதிக்கணுங்கிறேள், பாதத்தை சேவனை பண்ணணுங்கிறேள், எல்லாம் சொல்கிறேள். எனக்கு வாசுதேவன்னா யாருன்னு தெரியாது தாத்தா, பஜனை பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியாது, எங்கே போய் உட்காந்துக்கணும் என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியலையே, எடுத்து சொல்லுங்கன்னாள். ஆஹா நான் சொல்கிறேன்ப்பா குழந்தைய கேட்டுக்கோன்னாள். தத்தாத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்தியம் நித்யதாஹரே. பா பகவானை போய் ஆராதிக்கிறதுக்கு ஒரு வசத்தியான இடம் இருக்குது. ஏகாந்தத்தில் போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஆராதிக்கணும். நல்ல யமுனா நதி ஓடுற இடம் அது. மதுவனம்ங்கிறதாக வசத்தியான ஒரு வனம், ஒரு காடு இருக்குப்பா நாள். மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலாவனம், காமியவனம், கதிரவனம், பிருந்தாவனம், இப்படி பல வனங்கள் இருக்குது. அதெல்லாம் மொத்தம் 7 வனங்கள்
அப்படி மேற்கு கரையில் இருக்குது. கிழக்கு கரையிலே யமுனையினுடைய கிழக்கு கரையில் பத்ரவனம், பில்வவனம், லௌகவனம், பாண்டீரவனம், மகாவனம் இப்படி இருக்குது. இப்போ இந்த மேற்கு கரையில் இருக்கிறது இந்த மதுவனம். இந்த மதுவனத்துக்கு போனாள். இந்த மதுவனத்தில் போய் நீ பகவானை போய் ஆராதிக்கணுங்கிறதா சொன்னாள். தத்தாதகச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி. புண்ணியமான யமுனையினுடைய நதிக்கரையில் இருக்கு. புண்ணியம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்தியதாகரே. அங்கே பகவான் சதா சர்வதா அங்கே இருந்துட்டுருக்காள், வன ரூபத்தில் இருந்துட்டுருக்காள். அதனால்தான் 108 திவ்ய தேசங்களில் சொல்கிறத நைமிஷாரண்யம், பிருந்தாவனம் இதெல்லாம் பகவானுடைய க்ஷேத்திரம். அங்கே எப்படி இருக்காள்னாள், அங்கே அந்த வனமாகவே இருந்துக்காளாம் சுவாமி. அப்படி இங்கே வனமாகவே நித்தியதா எப்போதும் இருந்துட்டுருக்காள் சுவாமி. அங்கே போனாள். ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காலிந்தியா சலிலே சிவே. காலிந்தின்னு யமுனைக்கு பேர். அந்த யமுனை நதியில் தினம் நீ ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு 3 தடவை ஸ்நானம் பண்ணணும். பிராத்த ஸ்நானம், மத்தியான ஸ்நானம், சாயங் ஸ்நானம் 3 தடவையும் ஸ்நானம் பண்ணணும் நீ. ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காலிந்தியாக. அனுசவனம் நாள் 3 தடவை ஸ்நானம் பண்ணும். காலிந்தியா சலிலே சிவே கிருத்வோச்சிதா நிவசன் ஆத்மல கல்பிதாசனா. நல்ல ஆசனத்தை உண்டாக்கி நின்று நல்ல தர்பாசனம் போட்டு நல்ல ஆசனம் ரொம்ப முக்கியம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லித்தராள் நாரத சுவாமியனுக்கு. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காள். இப்படி அஷ்டாங்க யோகத்தையும் எடுத்து சொல்ல போகிறாள். ஏன்னா ஒவ்வொரு பிரின்சிபல் 8 யோகத்துக்கு 8 அங்கங்கள். ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து அதில் ஆசனம்ங்கிறது முதல். அதை அடுத்து சொல்கிறாள். நல்ல ஆசனத்தில் உட்காரணும்னு சொன்னாள். அந்த ஆசனத்தில் நன்னா உட்காந்துண்டு, அப்போ தான் ஆசனம் நன்னா இருக்கணும், சுக்காசனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தியானம் பண்ண முடியும். அதனால் ஆசனத்தை அங்கே உட்காந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நீ ஆசனத்தில் உட்காரணும்னாள். ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காலிந்தியா சலிலே சிவே கிருத்வோச்சிதா நிவசன் ஆத்மன கல்பிதாசன. பிராணாயாமேன த்ரிவிருதா பிராணேந்திரிய மனோமலம் சனைர்வியுதஸ்யாபித்யாயேத் மனசா குருணா குரும். நீ என்ன பண்ணணும்னாள், குருணா குரும்னாள். குரும்னா பகவான் வாசுதேவன். அதை அவனை எப்படி பார்க்கணும், குருணான்னாள். ரொம்ப தீனமான மனசோடு கூட, தைரியத்தோடு கூட, அதாவது ஒரு விதமான சஞ்சலமும் இல்லாமல் ஏகாகிர சித்தத்தோடு கூட அந்த பகவானை நீ ஆராதிக்கணும். சனைஹின்னாள். மெதுவாக அவசரப்படப்படாதுன்னாள். மெதுவாக தியானம் பண்ணணும். அபித்யாயத்து தியானம் பண்ணணும்னாள். தியானம் எப்படி பண்ணணும், பிராணாயாமேன திருவிருத்தா நாள். 3 விஷயம் இருக்குது. பூரகம், கும்பகம், ரேச்சகம்னு இருக்கோ இல்லையோ, அப்படி 3 விதமாக அவருக்கு சொல்லி கொடுத்தார் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு. இதனால் என்ன ஆகும்னாள், 3 விதமான மலங்கள் உனக்கு போயிடும், உன்னை விட்டு அசுத்தங்கள் விலகும்னாள். பிராணேந்திரிய மனோமலம். 3 விதமான மலங்கள் இருக்கே, அது விலகும்னாள். அப்படி மலங்களெல்லாம் விலகி மனசு ரொம்ப சுத்தமாகி சுத்த சித்தத்தோடு கூட நீ ஏகாகிர சித்தமாக மெதுவாக பகவானை குருணா குரும், ரொம்ப தைரியமான மனசோடு கூட ஏகாகிர சித்தத்தோடு கூட பகவான் மேலே மனசை கொண்டு வைப்பேன்னாள். பிராணாயாமேன த்ரிவிருதா பிராணேந்திரிய மனோமலம் சனைர்வியுதஸ்யாபித்யாயேத் மனசா குருணா குரும். உடனே குழந்தை கேட்டான், தாத்தா நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறேள், குருணா குருங்கிறேள், வாசுதேவனை போய் தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணி எல்லாம் சொல்கிறேள், அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் சுவாமிங்கிறேளே, அவர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சாதானே நான் தியானம் பண்ண முடியும். அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாதே, அவர் கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கன்னு. இப்போ நாரத சுவாமி பல ஸ்லோகங்கள்னால பகவானுடைய அழகான ரூபத்தை அப்படியே சித்திரம் எழுதுறது மாதிரி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாள். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனே க்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம்
சுரசுந்தரம். சுவாமி வாசுதேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமாப்பா? பிரசாதாபிமுகம் சஸ்வத். எப்பொழுதும், சஸ்வத்துனா எப்பொழுதும் அர்த்தம், சதாகாலமும் எப்பொழுதும். பிரசாதாபிமுகம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிற ரூபம் இருக்கான். அவர் ரூபமே அனுகிரகமூர்த்தி. அவரை பார்த்தாலே நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே வந்தவர் மாதிரி இருக்கேன்னு தோணும்படியா இருக்கான் அவருடைய ரூபம். பிரசாதாபிமுகம், அவருடைய முகம் பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய முகம், பிரசாதமான முகம். சஸ்வத், எப்பொழுதும் அப்படி இருப்பார். பிரசன்ன வதனே க்ஷணம், அவர் மூஞ்சி கண்கள் ரெண்டுமே எல்லாமே பிரசன்னமாக இருக்கும். தெளிந்த முகம், பிரசன்னம்னா என்ன, தெளிந்த முகமாக இருப்பார். சுனாசம், அழகான மூக்கு. சுப்ருவம், அழகான புருவங்கள். சாரு கபோலம், அழகான தாவாக்கட்டை. சுரசுந்தரம், தேவதைகள் எல்லார்லேயும் ரொம்ப அழகானவர் அவர்தான். சுரசுந்தரம், சுரகணத்தில் இருக்கப்பட்ட எல்லா இந்திராதி தேவதைகள் அத்தனை பேரையும் நிறுத்தி வச்சா இவர் தான் அழகு, அப்பேற்பட்டவர் அவர். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். கபோலம்னா நெத்தி, நெத்திகள்னா எப்படி இருக்கும்னால் சாரு கபோலம், அழகான நெற்றி அவருக்கு, நல்ல விசாலமான நெற்றி. அப்பேற்பட்ட அழகான மூர்த்திதான். தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம். தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரும்ணம் சரண்யம் கருணார்ணவம். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமாப்பா? அவர் யௌவன ரூபமா இருப்பார். தருணம், யௌவன ரூபம், யௌவன ரூபம் அவருக்கு. ரமணீயாங்கம், ஒவ்வொரு அங்கங்களும் அழகு பொருந்தியவை. அருணோஷ்டேக்ஷணாதரம், சகச்சவேன்னு அவருடைய உதடுகள், நல்ல தாமர புஷ்பத்தினுடைய இதழ்கள் மாதிரி சிவந்த கண்கள். இப்படி இருக்கும் அவருடைய ரூபம். பக்தாளுக்கெல்லாம் அவர் தான் ஆசிரியம், சுகத்தை தரவர் அவர். மகா காருண்ய கருணை கடல் தான் அவர். நாள் பிரணதாஸ்ரயணம் ரிம்ணம் சரண்யம் கருணார்ணவம். கருணார்ணவம் நாள் கருணை கடல் தான் அவன் நாள். அவன் எப்படி அலங்காரம் பண்ணிருப்பான்? ஸ்ரீவத்சாங்கம் கனஷ்யாமம், அவனுடைய மார்புல ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு மறு அழகா இருக்குது. கனஷ்யாமம், மேலெல்லாம் அழகான நீலோத்பல புஷ்பம் மாதிரி ப்ளூ கலர் அவருக்கு. கனஷ்யாமம் புருஷம் வனமாலினம், புருஷன்னா அவன்தான் புருஷன், பாக்கி பேர் புருஷன் இல்லை. அவ்வளவு அந்த புருஷ பதம் அவனுக்குத்தான் பொருந்தும். வனமாலினம், வனமாலையே போன்றிருப்பர். சங்கசக்கரகதா பத்மை அபிவ்யக்த சதுர்புஜம், அவருக்கு 4 கைகள். அந்த 4 கைகள் என்ன வச்சுருப்பாள்? சங்கு சக்கரம் கதே பத்மம். இது வேற யாரும் இல்லைன்னு குருவாயூரப்பன் தான் அப்படி வச்சுருப்பார். சங்கு சக்கரம் கதே பத்மம், இந்த பத்மத்தை கையில் வச்சுருக்கிறது குருவாயூரப்பனான சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா. அந்த ரூபத்தை எடுத்து நாரத சுவாமி இவனுக்கு உபதேசிக்கிறாள். ஸ்ரீவத்சாங்கம் கனஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கசக்கரகதா பத்மை அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌஷேயவாசசம். அந்த வாசுதேவன் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா இருப்பார்? அழகா அலங்காரம் பண்ணிருப்பார். தலையில ஜாஜ்வல்யமான கிரீட்டம், காதுகளில் மகர குண்டலங்கள், கேயூர வலயான்விதம் நெக்லஸ் போன்றிருப்பார், அழகான நெக்லஸ். கைகளில் வளைகள் போன்றிருப்பார், தங்க வளைகள். கேயூர வலயான்விதம் கௌஸ்துபா பரணக்ரீவம், கழுத்தில் ஒரு மணி போன்றிருக்காள். கௌஸ்துபம், கௌஸ்துபங்கிறான பிரகாசமான ஒரு மணி, அதை தரிச்சுருப்பார். பீத கௌஷேயவாசம், அழகான மஞ்சள் பட்டு உடுத்தின்றிருப்பார். வேஷ்டாடை கட்டின்றிருப்பாள், மஞ்சள் பட்டு. இப்போ ஏற்பட்ட ரூப லாவண்யமாக இருந்து அலங்காரம் பண்ணிருக்கப்பட்ட பிரபு அந்த வாசுதேவன் நாள்.
கிரீடினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌஷேயவாசசம். பாகவத்தில் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, பாகவத்தை வாசிக்கிற நம்மளும் அந்த மாதிரி பகவானை உள்ளே கொடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி வர்ணனை. காஞ்சி கலாப பர்யஸ்தம் லசத் காஞ்சனநூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். காஞ்சி கலாபம் பரியஸ்தம், அவருடைய இடுப்பில் ஒட்டியானம் போட்டிருக்கா, அதில் தொங்கிறது சின்ன மணிகள்லாம் தொங்கிறது. இந்த மணிகளோடு தொங்கக்கூடிய ஒட்டியானத்தை போட்டிருப்பார் இடுப்பில். லசத் காஞ்சனநூபுரம், கால்களில் கொலுசு போட்டிருக்காள், தங்க கொலுசு, அதில் மணிகள்லாம் அவர் நடக்கிறதே ஜில்லு ஜில்லுன்னு சத்தம் வரும். காஞ்சனநூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம், அவர் முகத்தில் எப்பொழுதும் சாந்தம், சாந்த சுரூபமாக இருப்பார். முகத்தில் சாந்தம் ஜொலிக்கும், அப்படியே இருக்கும், அடக்கமாக அப்படியே இருப்பார். பார்த்தாலே நமக்கு சாந்தத்தை உண்டாக்கக்கூடிய பரம்பொருள்ளவர். தர்ஷனீயதமம் சாந்தம், பார்ப்பதற்கு ரொம்பவும் உயர்ந்த பரம்பொருளவன். அவ்வளோ அழகான ரூபம், அவ்வளவு சாந்த சுரூபியவன். மனோநயனவர்தனம், சில விஷயங்கள் நயனவர்தனம், சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது பார்க்கறதெல்லாம். ஆனால் பகவான் அப்படி இல்லை. அவர் மனோநயனவர்தனம், மனசுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சாந்தத்தை கொடுத்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துடா அவர் பகவான் வாசுதேவன். நாள் காஞ்சி கலாப பரியஸ்தம் லசத் காஞ்சனநூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம் பத்பியாம் நகமணிஸ்ரேண்யா விலசத்பியாம் சமர்ச்சதாம் ஹிருத்பத்மகர்ணிகாதிஷ்யம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம். பெரிய யோகிகள்லாம் என்ன பண்ணுறாள், இந்த பகவானுடைய கால்கள் இருக்கே, சரணங்கள், அதை கொண்டு தன்னுடைய ஹிருதயத்தில் கொண்டு வச்சு நடுறாள். ஏன் தெரியுமான்னாள், பத்பியாம் நகமணிஸ்ரேண்யா, பகவானுடைய கால்களில் நகங்கள் இருக்கே, அதுகள்லாம் ஒரே ஜாஜ்வல்யமாக மில்லியன் வாட் லைட் மாதிரி பிரகாசிக்கும். அப்பேற்பட்ட பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய நகமணிகள், நகங்கள் பிரகாசிக்கக்கூடிய கால்கள், அதை போய் யோகிகள்லாம் அர்ச்சனை பண்ணி ஹிருதயத்தில் வச்சுருக்காள். ஹிருத் பத்ம கர்ணிகாதிஷ்யம், ஹிருதயங்கிறதான தாமரைப்பூ இருக்கே, அதுக்குள்ளே தூக்கி வச்சுடுறாளாம் யோகிகள்லாம் இந்த பாதங்களை, பகவானுடைய பாதங்களை. என்ன யோகி தியேயமான பாதங்கள், அந்த பாதங்கள் இருக்கே அதை மனசில் வச்சுடுறாளாம். அப்போ அவளுக்குள்ளே இருக்கிற இருட்டெல்லாம் படுறதாம், ஞானம் ஏற்பட்டு விடுறது அவளுக்கு அந்த பிரகாசத்தினால. பத்பியாம் நகமணிஸ்ரேண்யா விலசத்பியாம் சமர்ச்சதாம் ஹிருத்பத்ம கர்ணிகாதிஷ்யம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம். அப்படி ஹிருதயத்துக்குள்ளே யோகிகள்லாம் தபஸ் பண்ணியிருக்கிற யோகிகள்லாம் அந்த பகவானுடைய பாதங்களை வச்சு அதுலேருந்து வர பிரகாசத்தினால ஆனந்தத்தை அடைகிறாள், ஞானத்தை அடைகிறாள். ஸ்மயமானமபித்யாயேத் சானுராகாவலோகனம் நியதேனைகபூதேன மனசாவரதர்ஷபம். எப்பேற்பட்ட சுவாமி தெரியுமா, அவர் எப்பொழுதும் புன்சிரிப்பு சிரிச்சுருப்பார். முகம் ஸ்மயமான முகம். ஸ்மயமானமபித்யாயேத், நீ எப்படி தியானம் பண்ணிக்கணும், அந்த சுமுகமாக இருக்கப்பட்ட ஸ்மயமான முகமாக இருக்கப்பட்ட அந்த பகவானுடைய ரூபம் இருக்கே, அதை நீ எப்பவும் தியானம் பண்ணணும்னாள். அப்படி பண்ணால் அந்த பகவான் எப்பேற்பட்ட தெரியுமா, சானுராகாவலோகனம். அவர் பார்வை இருக்கே, அந்த பார்வையிலேயே ஒரு ஸ்நேகம் இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், எல்லார் மேலேயும் ஒரு அன்பு இருக்கும். அப்படி அன்பை பொழியக்கூடிய கண்கள் அவருடைய லுக், அவலோகனம். அதை போய் அந்த அப்பேற்பட்ட முகத்தை நீ தியானம் பண்ணும்னாள். நியதேனைகபூதேன மனசாவரதர்ஷபம். அவர் இப்பேற்பட்ட முகத்தை வச்சுருந்து எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி தான் நாள். எல்லாருக்கும் அனுகிரகத்தை கொண்டு கொட்டுறாள். வரதர்ஷபா, வரதனவன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய வரதன், வரதராஜனவன்.
ஸ்வயமானமபித்யாயேத் சானுராகாவலோகனம் நியதேனைகபூதேன மனசா வரதர்ஷபம். ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனः நிர்வృత్యా பரயா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. இப்பேற்பட்ட ரூபத்தை நீ மனசுல கொடுத்துடணும், பகவானை தியானிக்க ஆரம்பிக்கணும்னாள். அழகா வர்ணிச்சாள் பகவானுடைய ரூபத்தை. துருவன் குழந்தை துருவனுக்கு எடுத்து வர்ணிச்சாள். இப்பேற்பட்ட ரூபத்தை கொடுத்தோடனே துருவன் நன்னா இறக்கி பிடிச்சுனுட்டான். ஏன்னாள் நிவృత్యా பரையா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததேனாள். இப்பேற்பட்ட ரூபத்தில் நீ மனசை கொடுத்துட்டேன்னா திருப்பி நீ வேற எங்கேயும் போகமாட்டே, பகவான்கிட்டே தான் உன் மனசை போய் தாங்குங்கிறதுக்காக இந்த பகவானுடைய ரூபத்தை எடுத்து எவ்வளோ அழகாக எடுத்து வர்ணிச்சாள் நாரத சுவாமி. அப்பொழுது அவனுக்கு சமாதி ஏற்படும். பகவான்கிட்டயே மனசு பூரா லயிச்சுடுவேனிங்கிறதுக்காக எடுத்து அனுகிரகம் பண்ணி இந்த ரூபத்தெல்லாம் எடுத்து அழகாக சொன்னாலாம். சொல்லிவிட்டு அப்புறமா மேற்கொண்டு அவர் ஜபம் எப்படி பண்ணுறதுங்கிறது எடுத்து சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः 35வது ஸ்லோகம். ध्रुव उवाच सोऽयं शमो भगवता सुखदुःखहतात्मनां दर्शितकृपया पुंसां दुर्दर्शोऽस्मद्विधैस्तु यः अथापि मे विनीतस्य क्षात्रं घोरमुपेयुषः सुरुच्या दुर्वचो बाणैः न भिन्ने श्रयते हृदि पदं त्रिभुवनोत्कृष्टं जिगीषोः साधुवर्त्ममे ब्रूह्यस्मत्पितृभिर्ब्रह्मन् अन्यैरप्यनधिष्ठितं नूनं भवान् भगवतो योऽङ्गजः परमेष्ठिनः वितुदन्नटते वीणाम् हिताय जगतोऽर्कवत् मैत्रेय उवाच इत्युदाहृतमाकर्ण्य भगवान् नारदस्तदा प्रीतप्रत्यागतं बालं सद्वाक्यमनुकम्पया नारद उवाच
जनन्याभीतः पन्थाः जनन्याभीतः पन्थाः जनन्याभीतः पन्थाः स वै निःश्रेयसस्यते स वै निःश्रेयसस्यते स वै निःश्रेयसस्यते भगवान् वासुदेवस्त्वं भगवान् वासुदेवस्तं भगवान् वासुदेवस्तं भजतं प्रवणात्मना भजतं प्रवणात्मना भजतं प्रवणात्मना धर्मार्थकाममोक्षाख्यं 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 य इच्छेच्छ्रेय आत्मनः य इच्छेच्छ्रेय आत्मनः य इच्छेच्छ्रेय आत्मनः एकं ह्येव हरेस्तत्र एकं ह्येव हरेस्तत्र एकं ह्येव हरेस्तत्र कारणं पादसेवनं कारणं पादसेवनं कारणं पादसेवनं तत्तात गच्छ भद्रं ते तत्तात गच्छ भद्रं ते तत्तात गच्छ भद्रं ते यमुनायास्तटं शुचि यमुनायास्तटं शुचि यमुनायास्तटं शुचि पुण्यं मधुवनं यत्र पुण्यं मधुवनं यत्र पुण्यं मधुवनं यत्र सान्निध्यं नित्यदा हरेः सान्निध्यं नित्यदा हरेः सान्निध्यं नित्यदा हरेः स्नात्वानुसवनं तस्मिन् स्नात्वानुसवनं तस्मिन् स्नात्वानुसवनं तस्मिन् कालिन्द्याः सलिले शिवे कालिन्द्याः सलिले शिवे कालिन्द्याः सलिले शिवे कृत्वोचितानि निवसन् कृत्वोचितानि निवसन् कृत्वोचितानि निवसन् आत्मनः कल्पितासनः आत्मनः कल्पितासनः आत्मनः कल्पितासनः प्राणायामेन त्रिवृता प्राणायामेन त्रिवृता प्राणायामेन त्रिवृता प्राणेन्द्रियमनोमलं 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 शनैर्व्युदस्याभिध्यायेत् 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 मनसा गुरुणा गुरुं मनसा गुरुणा गुरुं मनसा गुरुणा गुरुं प्रसादाभिमुखं शश्वत् प्रसादाभिमुखं शश्वत् प्रसादाभिमुखं शश्वत् प्रसादाभिमुखं शश्वत् प्रसन्नवदने क्षणं प्रसन्नवदने क्षणं प्रसन्नवदने क्षणं सुनासं सुभ्रुवं चारु सुनासं सुभ्रुवं चारु सुनासं सुभ्रुवं चारु कपोलं सुरसुन्दरं कपोलं सुरसुन्दरं कपोलं सुरसुन्दरं तरुणं रमणीयाङ्गं तरुणं रमणीयाङ्गं तरुणं रमणीयाङ्गं अरुणोष्ठे क्षणाधरं अरुणोष्ठे क्षणाधरं अरुणोष्ठे क्षणाधरं प्रणताश्रयणं नृम्णं प्रणताश्रयणं नृम्णं प्रणताश्रयणं नृम्णं शरण्यं करुणार्णवं शरण्यं करुणार्णवं शरण्यं करुणार्णवं श्रीवत्साङ्कं घनश्यामं श्रीवत्साङ्कं घनश्यामं श्रीवत्साङ्कं घनश्यामं श्रीवत्साङ्कं घनश्यामं पुरुषं वनमालिनं पुरुषं वनमालिनं पुरुषं वनमालिनं
शङ्खचक्रगदा पद्मैः शङ्खचक्रगदा पद्मैः शङ्खचक्रगदा पद्मैः अभिव्यक्तचतुर्भुजम् 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 किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं केयूरवलयान्वितं 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 कौस्तुभाभरणग्रीवं 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 पीतकौशेयवाससं 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 काञ्चीकलापपर्यस्तं 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 लसत्काञ्चननूपुरं 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 दर्शनीयतमं शान्तं दर्शनीयतमं शान्तं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनं 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 पद्भ्यां नखमणिश्रेण्या पद्भ्यां नखमणिश्रेण्या पद्भ्यां नखमणिश्रेण्या विलसद्भ्यां समर्च्यतां विलसद्भ्यां समर्च्यतां विलसद्भ्यां समर्च्यतां हृत्पद्मकर्णिकाधिष्ण्यं हृत्पद्मकर्णिकाधिष्ण्यं हृत्पद्मकर्णिकाधिष्ण्यम् आक्रम्यात्मन्यवस्थितम् 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 स्मयमानमधिध्यायेत् स्मयमानमभिध्यायेत् 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 सानुरागावलोकनम् 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 नियतेनैकभूतेन 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 मनसा वरदर्शभम् मनसा वरदर्शभम् मनसा वरदर्शभम् एवं भगवतो रूपम् एवं भगवतो रूपम् एवं भगवतो रूपम् सुभद्रं ध्यायतो मनः सुभद्रं ध्यायतो मनः सुभद्रं ध्यायतो मनः निर्वृत्या परया तूर्णम् निर्वृत्या परया तूर्णम् निर्वृत्या परया तूर्णम् सम्पन्नं न निवर्तते सम्पन्नं न निवर्तते सम्पन्नं न निवर्तते ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். 53வது ஸ்லோகத்திலேருந்து பார்ப்போம். ஸ்ரீஹரயே நமஹ. நாரத சுவாமி குழந்தைக்கு தபஸ் பண்ணுறது எப்படி, பகவானை எப்படி தியானிக்கணுங்கிறத எடுத்து சொன்னாள். அழகாக பகவானுடைய ரூபத்தை வர்ணித்தாள். இந்த ரூபத்தை மனசில் கொடுக்கணும்னு சொல்லி பல ஸ்லோகங்களில் சொன்னாள். அடுத்தாப்புல நீ போய் ஜபிக்கணும் சுவாமியினுடைய மந்திரத்தை நாள். குழந்தை கேட்டால் எனக்கு மந்திரம்னு தெரியாதே, ஜபம்னு ஒன்றும் தெரியாதே, அதை சொல்லித்தரணும் நான். உடனே நாரத சுவாமி அவனுக்கு ஒரு மகாமந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணாள். ஜபஸ்ச பரமோ குஹ்யா ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ யம் சப்தராத்திரம் பிரபடன் புமான் பஷ்யதி கேச்சரான். ஏ குழந்தை, உனக்கு நான் ரொம்ப உயர்ந்ததான ஒரு மந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ண போகிறேன். அது எப்பேற்பட்ட மந்திரம் தெரியுமா? யார் ஒருவன் 7 ராத்திரிகள் இந்த மந்திரத்தை உபாசிக்கிறானோ, ஜபிக்கிறானோ, அவன் கண்ணு முன்னாடி பகவத் பார்ஷதாள் தேவதைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியவாள். அவள் இருக்கிற இடம்னா கண்ணுக்கு தெரியும். அப்பேற்பட்ட மகாமந்திரம் இருந்தாள்.
ஜபச்ச பரமோ குஹ்யா, ரொம்ப குக்கியமான இந்த மந்திரத்தை எடுத்து உனக்கு உபதேசம் பண்ண போறேன்னாள். ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ எம் சப்தராத்திரம் பிரபடன்னு புமான் பஷ்யதி கேச்சரான். தேவதையெல்லாம் கண்ணுக்கு தெரியவாள் ராத்திரியில 7 நாள் நீ இதை ஜபிச்சா போரும், உன் கண்ணு முன்னாடி தேவதைகள் இருக்கிற இடம் தெரியும் நாள். அது என்னமா மகாமந்திரம் தெரியுமா? அது துவாதசாட்சரம் 12 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம். அது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு 12 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம் இது. இதை உனக்கு உபதேசிக்கிறேன்னு உபதேசம் பண்ணாள். மந்திரேணானேன தேவஸ்ய குர்யாத் திரவ்யமயீம் புதः சபர்யாம் விவிதை திரவ்யைஹி தேசகால விபாகவித். காலம் தேசம் இவைகளுக்கு தகுந்தவாறு நீ கிடைக்கிற உபகரணங்கள் திரவியங்களை வச்சுட்டு பகவானை இந்த மந்திரத்தை சொல்லி ஆராதிக்கணும்ன்றான் நாள். மந்திரேணானேன தேவஸ்ய குர்யாத் திரவ்யமயீம் புதः, மண்ணு கல் பாக்கி என்ன கிடைக்கிறதோ அது. அதனால பகவானை ரூபமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை உபாசிச்சு கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள், புஷ்பங்கள், பழங்கள் இதெல்லாம் இந்த மூர்த்திக்கு கொடுத்து கால தேசங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பூஜையை பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லினாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரேணானேன தேவஸ்ய குர்யாத் திரவ்யமயீம் புதः சபர்யாம் விவிதை திரவ்யைஹி தேசகால விபாகவித். அந்தந்த தேசத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அந்த திரவியங்களை வச்சுண்டு பலம் மூலம் இதெல்லாம் வச்சுட்டு நீ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி ஆராதிக்கணும்னாள் இந்த மந்திரத்தை சொல்லி. சலிலைஹி சுச்சிபிர்மால்யைஹி மன்யைர் மூலபலாதிபிஹி ஷஸ்தாங்குராம்சுகைச்சார்ச்சேத் துளசியா பிரியயா பிரபும். எப்படி தெரியுமா பகவானை நீ ஆராதிக்கணும்? நீ பகவானுடைய மூர்த்தியை கையாலேயே நீ மண்ணையும் கல்லையும் வச்சுட்டு ஒரு மூர்த்தியை உண்டாக்கிண்டு அந்த மூர்த்திக்கு சலிலை சுத்தமான தீர்த்தத்தினாலையும் அந்த தீர்த்தத்தினால சுத்தம் பண்ணப்பட்ட புஷ்பங்கள்னால மாலை தொடுத்து சுச்சிபிர் மால்யைஹி வன்யைஹி மூல பலாதிபிஹி, காட்டில் கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள், பழங்கள், மூலங்கள் இதையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஷஸ்தாங்குராம்சுகைஹி சார்ச்சேது, மரப்பட்டை இருக்கும், பூர்ஜ மரம், இப்படி மரங்கள்லாம் இருக்குது இந்த வனத்தில். அந்த அம்சுகைஹி அந்த பட்டைகள்னாலையும் வனத்தில் பச்சை பசேர்னு இளம் குருத்து புல் இருக்கே, அந்த புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து பகவான்கிட்ட அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். நீ ஷஸ்தாங்குராம்சுகைச்சார்ச்சேத் துளசியா பிரியயா பிரபும். பகவானுக்கு துளசி ரொம்ப பிடிக்கும். அந்த வனத்தில் இருக்கப்பட்ட துளசிகளெல்லாம் எடுத்து ஆஞ்சின்னு வந்து நீ பகவானுக்கு ரொம்ப பிரியத்தோடு கூட இந்த சாட்சாத் வாசுதேவனுக்கு நீ அர்ப்பணம் பண்ணி ஆராதிக்கணும்னாள். சலிலைஹி சுச்சிபித்மால்யைஹி வன்யைர் மூலபலாதிபிஹி ஷஸ்தாங்குராம்சுகைச்சார்ச்சேத் துளசியா பிரியயா பிரபும். பகவானை நீ ஆராதினாள். லப்த்வா திரவியமயீமர்ச்சாம் க்ஷித்யம் வாதிஷு அர்ச்சயேத் ஆப்ருதாத்மா முனிஷாந்தः யதவாங்மிதவன்யபுக். மிதமாக நீ சாப்பிடணும், அதிகம் சாப்பிடப்படாது, பயிச்சா சாப்பிடணும். அதுக்கு அது போதுமான அளவு தான் சாப்பிடலாம். நீ அப்படிலாம் இருக்கணும். அப்படி இருந்து நீ சாந்த ஸ்வரூபத்தோடு கூட மௌனமாக இருந்துண்டு லப்த்வா திரவியமயீம் அர்ச்சாம். பகவானை மண்ணிலையும் தீர்த்தத்துலேயும் மரங்கள்லையும் எதுவாகனா வச்சுருந்து அவர் ரூபத்தை நீ உபாசிக்கலாம். லப்த்வா திரவியமயீம் அர்ச்சமூர்த்தியை ஒன்று உண்டாக்கிக்கோ. அந்த அர்ச்சமூர்த்தி உண்டாக்கிண்டு அவருக்கு நீ பூமி தீர்த்தம் இதுகள்னால நீ அர்ச்சனை பண்ணலான்னாள். லப்த்வா திரவியமயீம் அர்ச்சாம் க்ஷித்யம் வாதிஷு வார்ச்சயேத் ஆப்ருதாத்மா முனிஷாந்தः
எதவாங்மிதவன்ய புக்கு, குறைச்சலா சாப்பிடணும் நீ நாள், இப்படி உபாசிக்கணும் பகவானை. ஸ்வேச்சாவதார சரிதை அச்சிந்திய நிஜமாயையா கரிஷ்யதி உத்தம ஸ்லோகா தத்யாயேத் ஹிருதயங்கமம். பகவானுடைய அவதாரங்களெல்லாம் ஞாபகப்படுத்தினு அவருடைய கதைகளெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். அவர் அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அவர் பண்ண பலவிதமான அவதாரங்கள் லீலைகள் இதெல்லாம் மனசுக்குள்ளே நீ தியானம் பண்ணிட்டு யோசிச்சுக்கணும். தியாயேத்து அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நாள் தியாயேத் ஹிருதயங்கமம், மனசுக்கு ரொம்ப ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த லீலா அவதார கதைகள், அதெல்லாம் தியானம் பண்ணினாள். பரிச்சர்யா பகவதோ யாவத்ய பூர்வசேவிதாக தாமந்திர ஹிருதயே நைவ பிரயுஞ்சியான் மந்திரமூர்த்தையே. நான் சொல்லிக் கொடுத்த மந்திரம் இருக்கே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன், அது வெறும் மந்திரம் மாத்திரம் இல்லை, அது மந்திர மூர்த்தினாள். பகவானே சாட்சாத் அப்படி தான் இருக்காள் அப்படின்னு நினச்சிக்கணும். எப்படி பாகவத வாசா பாகவதம் கிருஷ்ண பிரத்யக்ஷம் கிருஷ்ணஏவினாள். பாகவத ஏதோ புஸ்தகம்னு சில பேர் நினச்சிடுவா, அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் சாட்சாத் கிருஷ்ணன்னு அந்த புஸ்தகத்துக்கே எல்லாரும் பட்டு வஸ்திரத்தில் தான் சுத்தி வைப்பாள். அப்படி இந்த மந்திரத்தையே நீ சாட்சாத் பகவான்கிறதா நினச்சிக்கணும் நாள். இப்படி தான் பூர்வத்தில் பல பக்தாள்லாம் பகவானை ஆராதிச்சிருக்காள். அதே மார்க்கத்தில் நீயும் ஆராதிக்கணும் நாள். பரிச்சர்யா பகவதோ யாவத்ய பூர்வசேவிதா தாமந்திர ஹிருதயே நைவ பிரயுஞ்சியான் மந்திரமூர்த்தயே. ஏவம் காயேன மனசா வசசா ச மனோகதம் பரிச்சர்யமானோ பகவான் பக்திமத் பரிச்சர்யா. இப்படி நீ மனசாலையும் உன்னுடைய உடம்புனாலையும் உன்னுடைய வாக்காலையும், மூன்றும் மனசு வாக்கு காயம் உடம்பு, இது மூன்று நாளையும் இந்த பகவானை எப்போதும் தியானம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணி மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி நீ அவருக்கு பரிச்சரணை பண்ணணும். பரிச்சரியமானோ பகவான் பக்திமத் பரிச்சர்யா, பகவானுக்கு இப்படி பரிச்சரணை பண்ணணும் நாள், வர்ஷிப் பண்ணணும் நாள். பும்சாம் அமாயினாம் சம்யக் பஜதாம் பாவவர்தனா ஸ்ரேயோ திசதி அபிமதம் யத்தர்மாதிஷு தேயினாம். அந்த பகவான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? யார் இப்படி அவரை உபாசிக்கிறாளோ அவளுக்கு பக்தாள் என்ன மனசில் கோரிக்கைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறாள். தர்மாதி 4 புருஷார்த்தங்கள் இருக்கே, தர்மார்த்த காமமோக்ஷம்னு, அதில் என்ன வேணும்னு பகவான் ஆராதிக்கிறானோ அதை அவனுக்கு கொடுக்குறாளாம். தர்மாதிஷுன்னா தர்மார்த்த காம மோட்சங்கிறதுல எந்த புருஷார்த்தம் வேணும்னு ஒருவன் உபாதிக்கிறானோ அதை அனுகிரகம் பண்ணிவிடுறாள் சுவாமி. பும்சாம் அமாயினாம், ஆனால் எப்படி இருக்கணும் அந்த ஆராதனை? அமாயினாம் கபட்டம் இல்லாமல் இருக்கணும், பூர்ணமாக பகவன் மேலே தியானத்தை வச்சு இருக்கணும். பும்சாம் அமாயினாம் சம்யக் பஜதாம் பாவவர்தனா ஸ்ரேயோ திசதி அபிமதம் யத்தர்மாதிஷு தேஹினாம். பட்டாட்டோப்பம் இல்லாமல், அமாயினாம் கபட்டம் இல்லாமல் பகவானை ஆராதிக்கிறவனுக்கு அவன் மனசில் நினச்ச எந்த புருஷார்த்தங்களில் எது வேணும்னாலும் அதை எடுத்து கொடுத்துட்றாள் சுவாமி. தர்மார்த்த காமங்கிறதான 3 புருஷார்த்தங்கள் வேண்டாம், அதுக்கும் மேலே இருக்கப்பட்ட பரம புருஷார்த்தமான மோட்சம்தான் வேணும்னு யாரானும் கேட்டானுவாங்க, அவனுக்கும் கொடுத்துட்றாளாம். விரக்தேந்திரியரதௌ பக்தி யோகேன பூயசா தம் நிரந்தர பாவேன பஜேதாத்தா விமுக்தையே. யார் ஒருவன் இந்த 4 புருஷார்த்தங்களில் முதல் 3 வேண்டாம், எனக்கு பரம புருஷார்த்தமான மோட்சம்தான் வேணும் எனக்கு அது ஒன்று நினச்சின்னு யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு அதையும் எடுத்து சுவாமி அள்ளி கொடுக்குறாளாம். யார் ஒருவன் 24 மணி நேரமும் அப்படி பஜிக்கணுமா. விரக்த சேந்திரியரதௌ, இந்திரியங்கள்லாம் ஒரு விரக்தி ஏற்பட்டு பக்தி யோகே ந பூயசா, பூர்ண பக்தியோடு கூட பகவத் சரணத்தை ஹிருதயத்தில் வச்சு யார் ஒருத்தன் நிரந்தரமாக நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு முக்தி மோட்சத்தையும் எடுத்து கொடுக்குறாள். தம் நிரந்தர பாவேன பஜேதாத்தா விமுக்தையே.
இத்யுக்தம் பரிக்ரம்ய பிரணம்ய ச நிருபார்பகः யயௌ மதுவனம் புண்ணியம் ஹரேச்சரண சர்ச்சிதம். இவ்வாறாக நாரத சுவாமியினால் உபதேசம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை துருவசுவாமி இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். என்ன நீ ஆரம்பிக்கலையா நாள்? தாத்தா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே ஏகாந்தத்தில் உபாசிக்கணும்னுட்டு, நீங்களும் இருந்தால் எப்படி ஏகாந்தமாகும் நாள்? உடனே நாரத சுவாமிக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, பகவான் சீக்கிரம் இவனுக்கு அனுகிரகம் பண்ண போகிறாள், எவ்வளவு தீவிரமான பக்தின்னு தெரிஞ்சின்றாள். உடனே துருவசுவாமி அவருக்கு நமஸ்காரம் பண்ணான். மதுவனத்தை நோக்கி கிளம்பினானவன். இத்யுக்தம் பரிக்ரம்ய பிரணம்ய ச நிருபார்பகः யயௌ மதுவனம் புண்ணியம் ஹரேச்சரண சர்ச்சிதம். எப்பேற்பட்ட மதுவனம்! பகவான் தன் கால்கள்னால அனுகிரகம் பண்ணப்பட்ட மதுவனம். அந்த மதுவனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் மதுவனத்தை நோக்கி போனோன்னே இவர் எங்கே போனாள்னா நாரத சுவாமி தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோந்தப்புரம் முனி அர்ஹிதார்ஹண கோராஜ்ஞா சுகாசீன உவாச்சதம். இவர் நேர கிளம்பி உத்தானபாதனுடைய அரண்மனைக்கு போனாள் நாரத சுவாமி. அங்கே ராஜா ஒரே துக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான், சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான், சாப்பாடு சாப்பிடாமல். குழந்தைய இப்படி வச்சு அனுப்பிச்சுட்டாளே இவள்னு குழந்தை ஓடி போயிட்டானே காட்டுக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கானாம். அந்த உத்தானபாதங்கிட்ட போய் சில வார்த்தைகள் சொல்ல போகிறாள். அதுக்காக அங்கே போனாள் நாள். தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோந்தப்புரம் முனி அர்ஹிதார்ஹண கோராஜ்ஞா சுகாசீன உவாச்சதம். பகவான் நாரத சுவாமி உத்தானபாதனுடைய அரண்மனைக்கு போனாள். அங்கே போய் அந்த ராஜாட்ட போய் சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பித்தாள் நாள். அது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பாக்கி இப்போ இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஜபஸ்ச பரமோ குஹ்யः ஜபஸ்ச பரமோ குஹ்யः ஜபஸ்ச பரமோ குஹ்யः ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ யம் சப்தராத்திரம் பிரபఠன் யம் சப்தராத்திரம் பிரபఠன் யம் சப்தராத்திரம் பிரபఠன் புமான் பஷ்யதி கேச்சரான் புமான் பஷ்யதி கேச்சரான் புமான் பஷ்யதி கேச்சரான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மந்த்ரேணானேன தேவஸ்ய மந்த்ரேணானேன தேவஸ்ய மந்த்ரேணானேன தேவஸ்ய குர்யாத் திரவ்யமயீம் புதः குர்யாத் திரவ்யமயீம் புதः குர்யாத் திரவ்யமயீம் புதः சபர்யாம் விவிதைர்த்ரவ்யைः சபர்யாம் விவிதைர்த்ரவ்யைः சபர்யாம் விவிதைர்த்ரவ்யைः தேசகாலவிபாகவித் 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 சலிலைः சுச்சிபிர்மால்யைः சலிலைः சுச்சிபிர்மால்யைः சலிலைः சுச்சிபிர்மால்யைः வன்யைர்மூலபலாதிபிः 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 ஷஸ்தாங்குராம்சுகைர்ச்சார்ச்சேத் ஷஸ்தாங்குராம்சுகைः சார்ச்சேத் ஷஸ்தாங்குராம்சுகைश्चार्चेत् துலஸ்யா பிரியயா பிரபும் துலஸ்யா பிரியயா பிரபும் துலஸ்யா பிரியயா பிரபும் லப்த்வா திரவ்யமயீமர்ச்சாம் லப்த்வா திரவ்யமயீமர்ச்சாம் லப்த்வா திரவ்யமயீமர்ச்சாம் க்ஷித்யம் வாதிஷு வார்ச்சயேத்
க்ஷித்யம் வாதிஷு வார்ச்சயேத் க்ஷித்யம் வாதிஷு வார்ச்சயேத். ஆப்ருதாத்மா முனிஷ்யாந்தः ஆப்ருதாத்மா முனிஷ்யாந்தः ஆப்ருதாத்மா முனிஷ்யாந்தः. யத வாங்மிதவன்யபுக் யத வாங்மிதவன்யபுக். ஸ்வேச்சாவதாரச்சரிதைः ஸ்வேச்சாவதாரச்சரிதைः ஸ்வேச்சாவதாரச்சரிதைः. அசிந்த்ய நிஜமாயயா அசிந்த்ய நிஜமாயயா அசிந்த்ய நிஜமாயயா. கரிஷ்யதி உத்தமஸ்லோகः கரிஷ்யத்யுத்தமஸ்லோகः கரிஷ்யத்யுத்தமஸ்லோகः கரிஷ்யத்யுத்தமஸ்லோகः. தத்யாயேத் ஹ்ருதயங்கமம் தத்யாயேத் ஹ்ருதயங்கமம் தத்யாயேத் ஹ்ருதயங்கமம். பரிச்சர்யா பகவதோ பரிச்சர்யா பகவதோ பரிச்சர்யா பகவதோ. யாவத்யः பூர்வசேவிதாः யாவத்யः பூர்வசேவிதாः யாவத்யः பூர்வசேவிதாः. தாமந்திரஹ்ருதயேனைவ தாமந்திரஹ்ருதயேனைவ தாமந்திரஹ்ருதயேனைவ. பிரயுஞ்யான் மந்திரமூர்த்தயே பிரயுஞ்யான் மந்திரமூர்த்தயே பிரயுஞ்யான் மந்திரமூர்த்தயே. ஏவம் காயேன மனசா ஏவம் காயேன மனசா ஏவம் காயேன மனசா. வசசா ச மனோகதம் வசசா ச மனோகதம் வசசா ச மனோகதம். பரிச்சர்யமானோ பகவான் பரிச்சர்யமானோ பகவான் பரிச்சர்யமானோ பகவான் பரிச்சர்யமானோ பகவான். பக்திமத் பரிச்சர்யயா பக்திமத் பரிச்சர்யயா பக்திமத் பரிச்சர்யயா. பும்சாம் அமாயினாம் சம்யக் பும்சாம் அமாயினாம் சம்யக் பும்சாம் அமாயினாம் சம்யக். பஜதாம் பாவவர்தனः பஜதாம் பாவவர்தனः பஜதாம் பாவவர்தனः. ஸ்ரேயோ திசத்யபிமதம் ஸ்ரேயோ திசத்யபிமதம் ஸ்ரேயோ திசத்யபிமதம். யத்தர்மாதிஷு தேஹினாம் யத்தர்மாதிஷு தேஹினாம் யத்தர்மாதிஷு தேஹினாம். விரக்தஸ்சேந்திரியரதௌ விரக்தஸ்சேந்திரியரதௌ விரக்தஸ்சேந்திரியரதௌ. பக்தியோகேன பூயசா பக்தியோகேன பூயசா பக்தியோகேன பூயசா. தம் நிரந்தரபாவேன தம் நிரந்தரபாவேன தம் நிரந்தரபாவேன. பஜேதாத்தா விமுக்தயே பஜேதாத்தா விமுக்தயே பஜேதாத்தா விமுக்தயே. இத்யுக்தஸ்தம் பரிக்ரம்ய இத்யுக்தஸ்தம் பரிக்ரம்ய இத்யுக்தஸ்தம் பரிக்ரம்ய இத்யுக்தஸ்தம் பரிக்ரம்ய. பிரணம்ய ச நிருபார்பகः பிரணம்ய ச நிருபார்பகः பிரணம்ய ச நிருபார்பகः. யயௌ மதுவனம் புண்ணியம் யயௌ மதுவனம் புண்ணியம் யயௌ மதுவனம் புண்ணியம். ஹரேश्चरणचर्चितम् ஹரேश्चरणचर्चितम् ஹரேश्चरणचर्चितम्. தபோவனம் கதே தஸ்மின் தபோவனம் கதே தஸ்மின் தபோவனம் கதே தஸ்மின். பிரவிஷ்டோந்தः புரம் முனிः பிரவிஷ்டோந்தः புரம் முனிः பிரவிஷ்டோந்தः புரம் முனிः. அர்ஹிதார்ஹணகோராஜ்ஞா அர்ஹிதார்ஹணகோராஜ்ஞா அர்ஹிதார்ஹணகோராஜ்ஞா. சுகாசீன உவாச்சதம் சுகாசீன உவாச்சதம் சுகாசீன உவாச்சதம். ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்ரீஹரே நமः
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणम् जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।